டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. வெப் செக்யூரிட்டி. ஸோ மோஸ்ட்லி ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணுற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் தான். ஒரு வெப்சைட்டை இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனை எப்படி வந்து சைபர் த்ரெட்ஸ்லேருந்து ஹேக்கிங் இல்லை டேட்டா தெஃப்ட் இன்னும் நிறையா இருக்குது, இந்த மாதிரி அட்டாக்ஸ்லேருந்து எப்படி ஒரு வெப்சைட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வெப் செக்யூரிட்டி டாபிக். ஸோ வெப் செக்யூரிட்டியில் கீ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு HTTPS. ஒரு வெப்சைட்டோட URL பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட் வந்து HTTP:// இருக்க ஆரம்பிக்கும், ஒரு சிலது HTTPSன்னு இருக்கும். ஸோ HTTPSங்கிறது வந்து செக்யூர் ப்ரோட்டோகால்னு அர்த்தம். அது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்லேருந்து வெப் சர்வருக்கு போகிற ரெக்வஸ்ட் வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சர்வருக்கு போகும்போது நடுவில் யாராவது அதை இன்க்ளூட் பண்ணி எடுத்தால் கூட அது என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்குங்கிறத சொல்கிறது தான் HTTPS. ஸோ SSL ஆர் TLS சர்டிஃபிகேட்ஸ் வந்து இந்த HTTPS-ஐ கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது ஃபயர்வால். ஸோ ஒரு வெப்சைட் வந்து நம்ம சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, இல்லை நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிற சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம நெட்வொர்க் வந்து நம்ம ஃபயர்வால் வச்சு ஃபயர்வாலை ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி செக்யூர் பண்ணணும். இல்லை நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ட்டே போகிறோம் வெப்சைட்டை டெப்ளாய் பண்ணுறதுக்குன்னா, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன மாதிரி ஃபயர்வாலாக வச்சுருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். முக்கியமாக SQL இன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப காமன் டைப் ஆஃப் அட்டாக்கு. அது ரொம்ப பழசு. இப்போலாம் வந்து மேக்ஸிமம் நார்மலாக வர்ற ப்ரோக்ராமிங்லேயே வந்து SQL இன்ஜெக்ஷன் விடுற மாதிரி வர்றதில்ல. SQL இன்ஜெக்ஷன் நார்மலாகவே ப்ரிவென்ட் பண்ணிடுது. பட் ஸ்டில் அந்த மாதிரி SQL இன்ஜெக்ஷன்லாம் அட்டாக் ஆகாத மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நம்ம போகணும். அவங்க அந்தளவுக்கு ஃபயர்வால் கொடுக்கணும். அதே மாதிரி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கிறது வந்து என்னென்னா, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா ஒரு இன்ட்ரூடர் வந்து நம்ம வெப்சைட்டை லோட் பண்ணும்போது URL-லேருந்தே அவனால் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ அந்த XSS பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணும்போது அந்த என்ன வகையான அட்டாக் வேணாலும் அதில் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் இந்த அட்டாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு ஃபயர்வால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது ஒரு வெப்சைட்டை வெப் ஆப்பை டெவலப் பண்ணும்போதே டெவலப்பர்ஸே வந்து யூசர்கிட்டருந்து வாங்குற என்ன வகையான இன்புட்டாக வேணா இருக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை, எந்த இன்புட்டாக இருந்தாலும் அதை வந்து சானிடைஸ் பண்ணணும். அதாவது எந்த ஒரு வல்னரபிலிட்டியும் கொடுக்காத அளவுக்கு டேட்டா வாங்கும்போதே எல்லாம் சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி கரெக்டான டேட்டாவை மட்டும் வாங்கணும். அந்த இடத்துல எந்த ஒரு அட்டாக்கும் நடந்துடக்கூடாது. அந்தளவுக்கு வந்து டெவலப்பர்ஸ் வந்து அதை ப்ராப்பராக எழுதணும். அடுத்தது செஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு யூசர் கரெக்டாக லாகின் பண்ணாங்கன்னா அவங்க லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் அந்த செஷன் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள் அந்த செஷன் டோக்கனை வந்து எதையும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த செஷன் டோக்கன் எக்ஸ்பயர் ஆயிடணும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் நான் ஆல்ரெடி சொன்னேன். பட் இது மூணுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு URL நான் ஒரு வெப்சைட்டோட URL வந்து ப்ரௌசரில் போடுவேன். அந்த URL போடும்போதே நான் என்னால் வந்து இந்த URL-லே ஒரு ஸ்கிரிப்டை வந்து அந்த வெப்சைட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ண முடியும். இன்ஜெக்ட் பண்ணி அந்த வெப்சைட் டெப்ளாய் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நான் ஏதோ ஒரு டேட்டாவாக ஸ்டீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். SQL இன்ஜெக்ஷன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுற இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு கன்ஃபியூசிங் இன்புட் கொடுப்பேன். யாருக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா, பின்னாடி வந்து அந்த SQL query ரன் பண்ணுற சர்வருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு இன்புட் கொடுப்பேன். ஸோ அந்த SQL இன்ஜெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் SQL இன்ஜெக்ஷன் என்னன்னு உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி வந்து SQL இன்ஜெக்ஷன் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. பட் SQL இன்ஜெக்ஷனை வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் யூசரோட டேட்டா மட்டும் இல்லை, மொத்த டேட்டா பேஸையும் எடுத்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி வர்றது SQL இன்ஜெக்ஷன். அடுத்தது பிஷிங்னா ஒன்றும் இல்லை, 2-3 வகையான பிஷிங் இருக்குது. ஒரு வெப்சைட் இருக்குது, வெப் ஆப் இருக்குது. அந்த வெப் ஆப்பில் வந்து யூசர் வந்து லாகின் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஹேக்கர் என்ன பண்ணுவான், இல்லை அட்டாக்கர் என்ன பண்ணுவான், அந்த வெப்சைட் மாதிரி அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் இமேஜ்லேருந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுவான், அப்படியே க்ளோன். அதை வந்து வேறு இடத்துல லான்ச் பண்ணிவிட்டு அந்த URL என்ன பண்ணுவான், ரேண்டமாக பல இமெயில்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த இமெயிலுக்கு வந்து இமெயில் பாம் மாதிரி பண்ணி விடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இமெயில் வந்திருக்கு லாகின் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நம்ம அந்த லிங்க்லேருந்து லாகின் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு போகாமல் அதே மாதிரி க்ளோனில் இருக்கிற இவன் லான்ச் பண்ண வெப்சைட்டுக்கு போயிடும். பட் மேலே URL பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரிஜினல் URL கிடையாது. அதை நம்ம கவனிக்க மாட்டோம், நம்ம URL கவனிக்க மாட்டோம். நமக்கு ஓப்பன் ஆயிரும், நம்ம அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிடுவோம். அவன் என்ன பண்ணுவான், லாகின் பண்ணோன்னே நமக்கு டவுட் வரக்கூடாது. லாகின் பண்ணோன்னே அவன் என்ன கோடு பின்னாடி எழுதிருப்பான்னா, நம்ம டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சோன்னே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கி இவன் ஸ்டோர் பண்ணிக்குவான். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எரர் எதுவும் வராத மாதிரி, நமக்கு டவுட் எதுவும் வராத மாதிரி என்ன பண்ணுவான், அந்த இதோட ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி என்னன்னு பண்ணுவான்னா, நீங்கள் டைப் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்புன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுவான். சாரி, ரீடைரக்ட் ஆகாது, ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் போடுவான்.
இதை நீங்கள் டைப் பண்ண யூஸ் நேம் பாஸ்வேர்டு தப்புன்னு மெசேஜ் போடுவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு ரீலோட் பட்டன் ஏதோ ஒன்று வச்சுருவோம். கிளிக் டு ரீலோடுங்கிற மாதிரி கொடுத்தோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்ருவோம். அப்போ அங்கே நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம், நமக்கு தெரியாத ஆல்ரெடி நம்ம டேட்டா எடுத்துட்டாங்க. இது வந்து பிஷிங் அட்டாக். இது வந்து பியூர் அண்ட் பியூர் நம்மளுடைய அவேர்னஸ் குறைவுனால நடக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்ஸ் டேட்டா போயிடுச்சுன்னா போனது தான். இது பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் நடந்த 1-2 அட்டாக். இந்த ஃபேஸ்புக் பிஷிங் அட்டாக்கே இருக்கேன். ஃபேஸ்புக் மாதிரியே வெப்சைட்டை ஒன்று செஞ்சு அதை பல பேருக்கு மெயில் பண்ணி டேட்டாவை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அட்டாக்லாம் இருக்குது. இது ஸோ நம்ம யூஸர் தான் நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து இதிலேருந்து கவுண்டர் மெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து HTTPS. நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்டில் நம்ம எந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறோமோ அதில் HTTPS இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோன்னா ப்ரௌசரை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா ப்ரௌசர் டீம் வந்து இல்லை அந்த கம்பெனி ப்ரௌசர் கம்பெனி வந்து ரெகுலராக என்னென்ன வகையான அட்டாக்ஸ்லாம் டே டு டேயில் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு என்ன கவுண்டர் ஆக்ஷன் அப்படிங்கிறது இல்லை பேட்சுங்கிறது வந்து கோட் அப்டேட். அந்த கோட் அப்டேட்லாம் ரெகுலராக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரௌசரை அப் டு டேட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இந்த பிஷிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து யூஸரோடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் அதில் தப்பிக்க முடியும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.